ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரியன் ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருட்களை வச்சு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் பொருட்கள் வந்து எடுக்கலை. அண்ட் இதோட ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் ஈவன் கரும்புள்ளிகள் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக மாற்றி கொடுத்துரும். இப்போ அந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து அதை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸை வந்து என்னோட மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜாரில் வந்து அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த தண்ணியை வந்து கீழெலாம் ஊற்ற வேணாம், தண்ணியோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. அண்ட் அந்த தண்ணியிலையுமே வந்து ரொம்பவே சத்துக்களும் இருக்கும். அந்த தண்ணியும் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதனால தான் தண்ணி கீழே ஊற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன். அந்த தண்ணியோடையே எடுத்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ரைஸில் வந்து அந்த திப்பியாக கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எப்படி நீங்கள் அரைச்சாலுமே திப்பியாக இருக்கிறதோடைய அப்படியே க்ரீம் நீங்கள் மேக் பண்ணி ஃபேஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்றோம். அது வந்து கொஞ்சம் ஹார்ஸாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நம்ம வந்து செப்ரேட்டடாக எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் அந்த ரைஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸ், அதை அப்படியே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த பேனுக்கு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் ஃபுல்லாக வந்து வச்சிடாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் கையை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே நீங்கள் இருங்க. கிளறி விட அது நல்லா வந்து க்ரீம் டைப்புக்கு வந்து மாறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நல்லா தண்ணியாக இருந்துச்சு. இருக்க அது கட்டியாக மாற ஆரம்பிக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு க்ரீமாக வந்து வந்துடும். இந்த டெக்ஸ்சர் வரவும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டுமே நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து இருக்காது. ஸோ இதை வந்து இப்போ கீழே எடுத்து கொஞ்சமாக வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில், அதை வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ரீமோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2ம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டனும் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன், அன்இவன், அதுக்கப்புறம் வந்து சன் டேன், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த க்ரீமை வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீம் எப்பயுமே அப்ளை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஃபேஸ் அண்ட் கை கால்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் கிளியராக இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெமடியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். See you next video. Take care. Bye bye.